ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். முதலில் அதற்கு முன்பு வந்து ஒரு வெயில் அதிக தாக்கத்தோடு வீசிக்கொண்டிருக்கிறது என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் நானும் அது விஷயமாக பேசுகிறேன். என்னென்னா, வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு குடை எடுத்துக்கிட்டு போங்க. நடந்து போக முடிந்தவங்க, முடியல அப்படின்னா டூ வீலரில் போகிறத மேக்ஸிமம் தடுத்துக்குங்க. ஏன்னா அதுதான் வெயில். சடார்னு ஏதோ ஒரு ஒரு கேர் வந்துச்சுன்னா கூட அந்த வெயிலில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆணோ பெண்ணோ இருவருமே அதை தவிர்த்து கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஒரு ஆட்டோ எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன மிஞ்சி போனால் பக்கத்தில் போகிறது இந்த ஒரு 50 ரூபா கேட்க போகிறான். நம்ம உயிருக்காக அதை செலவு அதுக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை செலவு பண்ணுவது தவறில்லை. இல்லை என்றால் போக வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். மார்னிங்லேயே கொஞ்சம் சீக்கிரமே எதையாவது வெளியே போக வேண்டிய வேலை இருந்தால் முடித்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஈவினிங் செல்லுங்கள். இதுவும் இல்லாமல் வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் காலையிலே போயிட்டு ஈவினிங் வருவீர்கள். அதனால் தாக்கங்கள் அதிகம் இருக்காது. நான் சொல்வது வீட்டில் இருப்பவர்களுக்காக. ஆகையால் ஒன்று ஆட்டோ கட்டோவில் போங்க, இல்லையா குடை எடுத்துகிட்டு போங்க. அதில் மேக்ஸிமம் வயதானவர்கள் அதிகமாக வெளியிலே போக வேண்டாம். ஏனென்றால் இப்போ அடிக்கிற வெயிலில் அப்படியே ரோட்டில் சுருண்டு விழுந்து செத்து போயிடுறதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த கஷ்டம் நமக்கு வேண்டாம் என்பதற்காகவே இதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். தவறாக எதுவும் நினைக்காதீர்கள். இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் இதை நான் உங்களிடம் சற்று ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் அடிக்கடி ஒரு மேடம் ஒருத்தவங்க ஒரு ஒரு நிகழ்வை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே இருக்குது, நானும் பார்ப்பேன். நல்ல விஷயங்களும் நிறையா சொல்கிறாங்க. எனக்கு பிடித்த விஷயம்தான். இல்லை, ஒரு விஷயம் கொஞ்சம் அடிக்கடி அதை நான் பார்த்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டு இருந்தது. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி 60 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் அறிவுரை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் அதை முழுசாக கூட கேட்கல. என்ன எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கலை. இந்த வார்த்தைகள் தான் நான் கேட்டேன். ஏன்னா 60 வயசு இருக்கிறவங்க அது அனுபவங்கள் இருக்கும் அவங்கக்கிட்ட. நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பார்த்தோமோ அந்த அனுபவங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கஷ்டங்களை இப்போ இன்றைய ஜென்ரேஷன்கள்லாம் தெரியாமல், இது கஷ்டம்னு தெரியாமல் இப்போ விழறாங்க இல்லையா? அவங்களுக்காக அவங்க அறிவுரை சொல்கிறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சொந்த கருத்து அது. அதனால் அந்த அனுபவங்களை கேட்டு இந்த காலத்து பிள்ளைங்க கேட்குறது இல்லை தான். இருந்தாலும் ஒரு சிலர் கேட்குறாங்க. அவங்களுக்காகவாவது அதை சொல்வதை நாம் மதித்துத்தான் நடக்க வேண்டும் என்பது என்னோடய கருத்து. அதனால் தான் அதை சொல்லுகிறேன். அந்த கருத்து எனக்கு அவங்க சொன்னது, மேடம் சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. வாய்ஸ் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதனால் அவங்க 60 வயசில் இருக்கிறவங்க என்ன தள்ளப்பட்டவர்களா? அப்படியெல்லாம் 60ங்கிறது என்ன ஒரு கணக்கு தானே. 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் வயதை வைத்து எந்த ஒரு முடிவையும் நாம் எடுக்க வேண்டாம். வயது ஏற ஏற அவர்களுக்கு இருக்கும் அனுபவம் இன்றைய ஜென்ரேஷன்களுக்கு இருக்காது. இன்றைய அவர்கள் பெற்ற மகள்களுக்கு கூட யோசிக்க நேரம் இருந்தாலும், அந்த உணர்வுகள் இருந்தாலும் யோசிக்க நேரம் இருக்காது. அதை அவர்கள் அதை ஞாபகப்படுத்துவார்கள். அப்பா இதை பண்ணாதப்பா, அம்மா இதை பண்ணாதம்மா, இது தப்பு, இப்படி ஆமாம்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அதனால் அவங்களுடைய அட்வைஸ்கள் ஒரு சில அவசியம் தேவைதான். ஒரு சில பேர்கள் கொஞ்சம் நிலை தடுமாறினால் ஒரே விஷயத்தை அதிகமாக பேசுவார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அதையெல்லாம் அவாய்ட் செய்து விடுங்கள். 60 வயதுங்கிறது என்ன, நம் தாய் தகப்பன், இல்லை என்றால் என்ன அண்ணன் தம்பி, இல்லை என்றால் நம் மாமனார் மாமியார், அப்படித்தானே இருப்பார்கள். அவர்களை தவிர்த்து விடுங்கள். அது ஒன்றும் தவறில்லை. அது எனக்கு தோணுது சொல்லணும் உங்ககிட்டன்னு சொல்லிவிட்டு, இதிலும் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். தேவையானவர்கள் பாருங்கள், தேவையில்லாதவர்கள் தள்ளிவிட்டு விடுங்கள். அதில் எந்த கஷ்டமும் இல்லை யாருக்கும். நன்றி, வணக்கம்.